Hi dears, welcome to Maithili Raj Health and Beauty Channel. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா வருகின்ற செவ்வாய்க்கிழமை எல்லாருக்கும் தெரியும் தீபாவளி முடிந்து மறுநாள் அன்னைக்கு கேதாரீஸ்வரர் நோன்பு எடுக்கிறவங்க எடுப்பாங்க. ப்ளஸ் மகாலட்சுமியை வழிபடுறவங்க தான் நார்த் சைட்லாம் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி பூஜை அப்படின்றது சிறப்பாக நடக்கும். ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தயாரை வேண்டி நீங்கள் எந்த அளவுக்கு மனதார பூஜை வேண்டிக்கிறீங்களோ உங்களுக்கு செல்வ கடாட்சம் வந்து கட்டாயம் இருக்கும். ஸோ இன்றைக்கி குபேரன் எல்லாருக்கும் தெரியும், குபேர பகவான் பெருமாளே வந்து திருமணத்துக்காக வேண்டி குபேரன் கிட்டேயே கடன் வாங்கன்னு தான் சொல்லப்படுறது. ஸோ இதுதான் ஐதீகம். அப்படியாப்பட்ட குபேரன் பகவான் வந்து மனசு வச்சாதான் நம்மளுக்கும் செல்வ கடாட்சம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிகழும். அதற்கான ஸ்லோகம் ரொம்ப சின்ன ஸ்லோகம் தான். இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் உங்களோட பூஜை வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு இது பழக்கமே இல்லை, நான் எப்படி பண்ணலாம், அதாவது கடவுளை வணங்குறதுக்கு சம்பிரதாயம் பழக்கங்கள்லாம் தேவையில்லை. ஒரு வாழை இலையை வச்சுக்கோங்க, அதில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டுட்டு கலசத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணி சுத்தமான தண்ணி ஊற்றி பச்சை கற்பூரம், கிராம்பு, ஏலக்காய், ஜவ்வாது, ஒரு லெமன் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. அது போட்டுட்டு மேலே வந்து தண்ணி மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு தேங்காய் நம்ம மேலே வச்சு கலசத்துக்கு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். ஒரு மஞ்சள் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ முதல்ல விநாயகர் பூஜையை முடிச்சுட்டு தான் நம்ம மகாலட்சுமி பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். எந்த தெய்வங்களை வழிபடுறதா இருந்தாலும் முதல்ல விநாயகர் பூஜை, பிறகு உங்களோட குலதெய்வத்தோட அருள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் மனசார வழிபடுங்க. அதற்கான ஸ்லோகம் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் குபேராய அஷ்டலக்ஷ்மி மம கிரகதனம் புரய நமஹ. ஸோ இந்த ஸ்லோகத்தை நீங்கள் 11 முறை இல்லை 21 முறை 48 முறை உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ நீங்கள் மனதார சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த குபேரனை மனதிறங்கி உங்களோட செல்வ கடாட்சத்தை பெருக்கி தருவார். நன்றி.